மதிமுகவில் என்ன நடக்குது? நல்லா தானே போணுச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி வைகோ இருவரையும் கைப்பிடிச்சு சேர்த்து வச்சாரு. இப்போ வைகோவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதற்கு பின்னணியில் வாரிசு அரசியல் தான் காரணம். தனது மகனுக்கு எதிராக மல்லை சத்யா சில வேலைகள் பார்க்குறாரு, அதற்காக அவர் ஓரங்கட்டும் வேலையில் வைகோ இறங்கியிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கு. முதன்மை செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு எதிராக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் காய் நகர்த்துகிறார் என்றால் அது கட்சிக்கு துரோகம் தானே. 99 விழுக்காட்டிற்கு மேலான தொண்டர்கள் நிர்வாகிகளின் ஆதரவுடன் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அது கட்சிக்கு எதிரான நடவடிக்கை தான். ஆனால் நீங்கள் தொடங்கும்போது வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம இன்றைக்கும் தொடங்குகிறோம். அதுவே நான் ரொம்ப மறுக்கிறேன். முதல்ல 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொது வாழ்வுக்கு வந்தவர், 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரடி கட்சி பொறுப்புக்கு வந்தவர். கட்சி பொறுப்புக்கு வந்தவர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கட்சி பொறுப்புக்கு அழைத்து வரப்பட்டவர் அல்லது இழுத்து வரப்பட்டவர். தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் 99.9 விழுக்காடு கட்சியினர் நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதர். அப்படி இருக்கும்போது அவரை அழைத்து வந்து இழுத்து வந்து நீங்கள் எங்களை கட்சியை வழிநடத்த வேண்டும், நீங்கள் தலைவருக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அழைத்து வந்தோம். நானும் அதில் ஒரு ஆள். அப்படி இருக்கிற பட்சத்தில் மீண்டும் மீண்டும் வாரிசு அரசியல்னு 7 ஆண்டுகள் கழித்தும் இல்லை, அது ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, வைகோ வாரிசு அரசியல் திமுக நடக்குதுங்கிற குற்றச்சாட்டு வச்சு தான் தனி கட்சி காண்றாரு. இப்போ அவர் கட்சியில் அதே பிரச்சனை, அதே சிக்கல், மறுபடியும் வரலாறு திரும்புது, மதிமுகவுடைய போகுது, திமுக மாதிரியே மதிமுக ஆக போகுது அப்படிங்கிற கருத்து. அப்படி நடக்கலையே. தலைவர் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் பொறுப்புக்கு வருவதை முற்றும் முழுதுமாக 100 விழுக்காடு அதை விரும்பலை. நாங்கள்லாம் கூடவே இருக்கக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரியான ஒரு விருப்பத்தை அவர் தெரிவிக்கவும் இல்லை. மக்கள் பொது தொண்டர்கள் அழைக்கும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். வேண்டாம், அது வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் அந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை, அவர் வர வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நிர்வாகிகள் முடிவெடுத்தார்கள், தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள், அழைத்து வந்தோம். அது எப்படி வாரிசு அரசியல் ஆகும்?